வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கப்பாண்டி. ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து வந்திருக்கேன். அதாவது உங்கள் செலவிலிருந்து ஒரு வருமானம் மற்றும் பென்ஷன். நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் செய்கிற வேலையிலேயே உங்களுக்கு வருமானம் மற்றும் பென்ஷன் நண்பர்களே. உணவுப் பொருட்களை வாங்குவதனால, சாப்பிடுவதனால, சர்வீஸ் எடுத்துக்கிறதுனாலையும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் அப்படிப்பட்ட கான்செப்ட் தான் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி என்னை பற்றி தெரியப்படுத்துகிறேன். தங்கப்பாண்டி எக்ஸ் ஆர்மி ஃப்ரம் மதுரையிலிருந்து பேசுகிற நண்பர்களே. ஸோ இதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய ஒவ்வொரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம நேரடியாக பிளானுக்கு போவோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி அர்த்சைனிக் கேன்டீன், துணை ராணுவ கேன்டீன் என்னன்றதை பார்ப்போம். இது ஸ்பெஷலாக அஸ்ஸாம் ரைஃபிள், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப் இந்த மாதிரி கேட்டகரி உள்ளவங்களுக்காக உருவாக்கப்படுது நண்பர்களே. இதில் கேன்டீன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடையாது. மிக பேரோட்டத்துக்கு முன்னாடி தான் இவங்க சென்ட்ரல் கேட்டகரியில் வந்தாங்க. 2018 தான் இவங்களுக்கு கேன்டீனே கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இதை பொதுமக்களுக்கும் கொண்டு வந்துட்டாங்க நண்பர்களே. ஸோ 2023 பொதுமக்களுக்கு ஒரு வருமானம் வேணும்ன்றதாக ஒரு பென்ஷன் பிளான் உருவாக்கிறாங்க. இது வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் யாரும் பென்ஷன் உருவாக்கலை. இதுவரை கவர்மெண்ட்டோடு கொடுக்கறதுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் இங்கே உங்களுக்கு 65 மாதம் பொருள் வாங்கினாலே உங்களுக்கு ஒரு வருமானம் மற்றும் பென்ஷன் நண்பர்களே. ஸோ நீங்கள் உணவுப் பொருளை வாங்க, அல்லது நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்க, இல்லை நீங்கள் நார்மலாக டெய்லி எடுக்கக்கூடிய சர்வீஸ், எலக்ட்ரிஷியன், பிளம்பர் இந்த மாதிரி சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, சேர் ஆட்டோவில் போனாலும் சரி, ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் சரி, எல்லார் மூலமும் வருமானம். அந்த தொழில்காரங்களுக்கும் இன்கம், உங்களுக்கும் இன்கம் நண்பர்கள். அந்த மாதிரி காம்பினேஷனை பண்ணியிருக்காங்க. ஒன்று உணவுப் பொருளை வாங்குறவங்களுக்கும் கொடுக்குறவங்களுக்கும், ஒன்று சர்வீஸ் எடுக்கணும் கொடுக்குறவங்களுக்கும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நேரடியாக சர்வீஸ் சென்டர் போங்க, இல்லை ஒரு அர்த்சைனிக் கேன்டீன் போங்க. முதல் பில்லு வாங்கும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு உண்டாக்கிவாங்க. இங்கே 5 ஸ்டெப் தான் நண்பர்களே. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற பொருளுக்கும் சர்வீஸுக்கும் ஒரு பாயிண்ட் கன்வெர்ட் ஆகிரும். ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா அது வருமானமாக மாறிடும். ஸ்டெப் 3ல் பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தில் 70% அவங்க பேங்கில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. 30% பென்ஷனுக்காக ஹோல்ட் பண்ணிடுவாங்க. 65 மாதம் நீங்கள் தொடர்ந்து சர்வீஸ் பென்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பென்ஷன் உருவாகிற நண்பர்களே. கம்பல்சரி பென்ஷன் பாண்டோட வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் லைஃப்பில் போய் பென்ஷனை வாங்கிட்டு என்ஜாய் பண்ணல, மீண்டும் ஜாயின் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ இங்கே நீங்கள் யாரையும் ஜாயின் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை நண்பர்களே. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கினா போதும். கடையை மற்றும் மாத்திரம் பிராண்டை கூட மாற்ற தேவையில்லை நண்பர்களே. யாருக்கும் விற்க தேவையில்லை. ஆனால் இங்கே எப்படி கம்பெனி கொடுக்க வராங்கன்னா, ஆட்டோ பூல் சிஸ்டமில் 3 மேட்ரிக்ஸில் கொடுக்க வராங்க. இன்றைக்கி 1000க்கு மேற்பட்ட கடைகள் இருக்குது நண்பர்களே. அந்த கடைகளில் இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ண அடுத்த செகண்ட் டெல்லி, கல்கத்தாவில் யார் பொருளை வாங்கி உள்ளே வர்றாங்களோ, சர்வீஸுக்கு வராங்க, உங்களுக்கு கீழே வருவாங்க நண்பர்களே. அதாவது 3 மேட்ரிக்ஸில் 3, 9, 27 ஒன்றுனா வரும்போது உங்களுக்கு கீழே வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து அவர் கீழே 3 இப்படி வரும்போது உங்களை ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன் வந்துக்கிற நண்பர்களே. 65 மாதம் கிராஸ் ஆயிரும். லெட்ஸ் க்ரோ டுகெதர் 4 ஃபார்முலாவை நம்ம கம்பெனி ஒர்க் பண்ணுற நண்பர்களே. அதாவது ஃபார்முலா 1 பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய வருமானத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நீங்கள் கிரீன் ஷாட் கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஃபார்முலா 2 பார்த்தீங்கன்னா இதில் 13 ரேங்க் வச்சுருக்காங்க. ஆர்மி மாதிரியே சைனிக், ரெக்ரூட், சோல்ஜர், நாயக், மேஜர் அப்படின்னு. நீங்கள் வரும்போது சைனிக்காக வர்றீங்க, அங்கே 30% டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதுக்கடுத்து உங்களுக்கெல்லாம் 3 பேர் நீங்கள் சேர்க்கணும் அவசியம் இல்லை. அப்போ சோல்ஜராக மாறுறீங்க 25%. இப்படி போகும்போது லாஸ்ட்டில் நீங்கள் பிரசிடென்ட் ஆகிக்கும் போது 1% வரும் நண்பர்களே. இதன் மூலம் ஒருவர் வெளியே வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொமோஷன் வரும். இதன் மூலம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இன்கம் வந்துடும். 3 டைப் ஆஃப் இன்கம் நம்ம கொடுக்குறாங்க. முதல் இன்கம் நான் ஒர்க்கிங் பிளான், எந்த வேலையும் செய்ய வீட்டுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வருமானம். 2வது 65 மாதம் தொடர்ந்து நீங்கள் பொருளை வாங்கிட்டு கூட ஒரு சில நபரை அறிமுகப்படுத்தும் போது 2 crore இன்கம் ஏர்ன் பண்ணலாம். 3வது ஒர்க்கிங் பிளான் வித்தின் 12 மந்த், 12 மாதத்திலோட நீங்கள் 2 crore இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இங்கே கம்பெனி சொல்லுது 65 மாதம் தொடர்ந்து நீங்கள் 200 PVக்கு ஆவரேஜாக நீங்கள் ஒரு 4000லேருந்து 6000க்குள்ளே பொருளை வாங்கும்போது இந்த 200 பாயிண்ட் வேல்யூ வரும் நண்பர்களே. இதை ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஃபேஸ் 1னா நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் மாதிரி. ஃபேஸ் 2 போது வாலிப பருவம், உங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்க. ஃபேஸ் 3னா ப்ரொமோஷன் டைம் நண்பர்களே. நீங்கள் அந்த 200 PVக்கும் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஏஆர்டி ரேங்கில் ₹2.15 ஸ்டார்ட் பண்ணி முடியும் போது 15.65 கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஃபேஸ் 2ல் ₹102.35 808 மாறுது. ஃபேஸ் 3ல் 6,530 39,539 மாறுது. அதே சமயத்தில் வருமானத்தை பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நீங்கள் வாங்குறது ஆவரேஜ் ₹5000 தான். உங்களுக்கு 430 ஸ்டார்ட் பண்ணி 3130 வரைக்கும் மாத வருமானம் வரும். ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்டார்ட் பண்ணி 1,61,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஃபேஸ் 3ல் 13 லட்சத்திலிருந்து 79 லட்சம் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை தான் லீவரேஜ் இன்கம்
பென்ஷன் சொல்லுவாங்க நண்பர்களே. அதாவது போக போக ஆளு குறையும், அதே சமயத்தில் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ இது எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஏஆர்டியில் நீங்கள் 430 ரூபா உங்களுக்கு வந்திருக்கு, அதில் கம்பெனி 30% பிடிச்சிடுவாங்க, 129 ரூபா, மீதம் உள்ள 301 கொடுப்பாங்க. ஏன்னா கம்பெனி நம்ம பணத்தில் தான் பென்ஷன் கொடுக்குறாங்க நண்பர்களே. அதேமாதிரி ஃபேஸ் 2ல் போகும்போது பென்ஷன் ஃபண்டை 40% பிடிக்கிறாங்க. 20,470 8,188 பிடிச்சிக்கிட்டு 12,252 கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஃபேஸ் 3ல் போகுது 13 லட்சத்தில் 6,66,000 பென்ஷன் ஃபண்டு போகிறது, 6,60,000 மந்த்லி இன்கமாக பேங்க்கில் வந்துடும் நண்பர்கள். 50-50 கொடுக்குறாங்க. அப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதம் நான் சொன்னேன். அதே சமயத்தில் ஒவ்வொரு ரேங்க்லேயும் 5 மாதம், அதாவது ஒவ்வொரு ரேங்க்லேயும் மேக்ஸிமம் உங்களுக்கு 3 பேரை கொண்டு வர கம்பெனி 5 மாதம் எடுக்கிறாங்க. 13-5 65. ஸோ அப்போ பார்க்கும்போது ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில், இது எல்லாமே 129-5 645. இப்படி 65 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3,90,84,994 உங்களுக்கு பென்ஷன் ஃபண்டு மட்டுமே ஹோல்டாக இருக்குது நண்பர்களே. ஆனால் கம்பெனி இங்கே 1 crore பென்ஷன் மட்டும் கொடுப்பாங்க. வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 301 ரூபா கொடுத்தாங்க. இன்ட்டு 5ன்னு 1,505. அந்த மாதிரி இந்த மடங்கில் இருக்கிற ஒரு மாதத்தையே 5ஆக வைக்கும்போது 3,91,25,496 ரூபா உங்கள் பேங்கில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஆனால் கம்பெனி இங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பொருள்கள் மட்டும் வாங்கினா 1 crore இன்கம் 1 crore பென்ஷன், அனைவருக்கு இன்கம் தான் கம்பெனி நோக்கம் நண்பர்களே. நம்ம ஓவரால் பார்த்தோம்னா 200 போது ஆவரேஜ் நான் சொன்னேன் 4,000லேருந்து 6,000க்குள்ளே வாங்குகிறோம். 5,000 வச்சாலும் கூட 65 மாதம் வாங்கும்போது 3,25,000 வாங்குகிறோம் நண்பர்கள். அதுக்கும் நமக்கு ப்ராடக்ட் கொடுத்துறாங்க. அதுபோது கம்பெனி நமக்கு என்ன கொடுக்குதுன்னா 65 மாதத்தில் 1 crore இன்கம் கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் குறவாக இருக்கும், போக பெருசாக இருக்கும். இதை வர 1 crore பென்ஷன் பாண்டு வாங்கி உங்களுக்கு மாதம் வருமானம் வர மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க நண்பர்களே. இதை நம்ம கம்பெனியில் அற்புதமான ஆர்சனிக் போனஸ் ஒன்று கொடுக்குறாங்க நண்பர்களே. யாரெல்லாம் 200 PV தொடர்ந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு 5,000 போனஸ் வேறு கொடுக்குறாங்க நண்பர்களே. அப்போ 65,000 3,25,000 உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் கண்டினியூட்டியாக ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பண்ண நண்பர்களே. நீங்கள் இந்த மாதம் வாங்கிட்டு அடுத்த மாதம் வாங்கினா வெளியே வரும். அப்போ இது என்னென்னா கரும்பு தின்ன கூலின்னு சொல்லுவாங்க. ஒன்று 3,25,000 கொடுத்தீங்க, அதுக்கு பொருள் வாங்கிட்டீங்க, 1 கோடி வரும், 1 கோடி பென்ஷன். அதே சமயத்தில் தொடர்ந்து 200 வாங்கும்போது நீங்கள் வாங்கின பணமும் ரிட்டர்மெண்ட்டாக கொடுத்துறாங்க நண்பர்களே. இதை வர நீங்கள் இப்போ 65x200 P வாங்கும்போது 13,000 இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 4 லட்சம் 7 லட்சம் உள்ள ஒரு கார் வேறு உங்களுக்கு பம்பர் ப்ரைஸை கொடுக்குறாங்க. வாட் இஸ் த டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், நீங்கள் 5,000க்கு வாங்கலாம். உங்கள் விருப்பம் நண்பர்களே. 65 மேலே யாரும் இங்கே வச்சுக்கிற மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் வெளியே போய் அடுத்த ப்ரொமோஷன் வந்துடுறாங்க. அல்லது 1 crore இன்கம் 1 crore பென்ஷன் எப்போ வந்தாலும் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவீங்க நண்பர்கள். 2ல் 1 65 மாதம் அல்லது 1 crore இன்கம். இதோட பென்ஷன் பாண்டு எப்படி கொடுக்குறாங்கன்னா, இவங்க நம்ம கம்பெனி கொடுக்குற நண்பர்களே. பாலிசி பஜாரில் டாட்டா ஏல உங்கள் பணத்தை 1 crore போட்டுருவாங்க. இன்றைக்கி நீங்கள் டாட்டா ஏல போய் செக் பண்ணி பார்க்கலாம். 50 லட்சம் போட்டால் 28,600, 75 லட்சம் 43,000, 1 crore 87,300 வருது. இது உங்கள் நாமினி பேரில் கொடுப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வரும், அதுக்கடுத்து உங்கள் நாமினிக்கு வரும். நாமினிக்கு அடுத்து அவங்க யாரை அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு இந்த தொகை போய் சேர்ந்து நண்பர்களே. ஜஸ்ட் ஒரு 65 பொருள் வாங்குறதுனால ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு இந்த இன்கம் போகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நண்பர்களே. நீங்கள் வாங்குறது நிறுத்த பின்னாடி கூட இந்த வருமானம் வரும். இதை வர கம்பெனி ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க நண்பர்களே. 65 மாதம் முடிஞ்சோடனே 66வது மாதம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அந்த நேரம் என்ன வருமானம் வருமோ அதில் ஏறக்குறைய 50%, ஏறக்குறைய 20-25 லட்சம் உங்கள் தொழில் தொடங்குறதும் கம்பெனி கொடுப்பாங்க நண்பர்களே. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 400 வரைக்கும் போனால் இங்கே நம்ம ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குகிறோம், நம்ம சர்வீஸ் எடுத்துக்கிறோம். 1 crore இன்கம் 1 crore பென்ஷன் கிடைக்கும் நண்பர்களே. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை ஒரு 4 பேருக்கு சொல்லும்போது உங்களுக்கு 2 crore இன்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் அட்வான்டேஜ் டு இன்ட்ரடியூஸ்டு மெம்பர் அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி 1 crore இன்கம் தான் உங்களுக்கு கேபி வச்சுருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே 3 கோடி அங்கே வந்துருச்சு நண்பர்களே. அதுக்கு கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு நபரை அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு 1 லட்ச ரூபா இன்கம் கொடுக்குறாங்க. ஒரு முறை வந்தாலே போதும். அப்போ 20 பேரை அறிமுகப்படுத்த 1 கோடி 7 லட்சம், மேக்ஸிமம் நீங்கள் 100 பேர் அறிமுகப்படுத்தலாம். அப்போ 100 லட்சம் ஏற்குறைய யாருக்கு சொல்ல மாட்டேன்னா 1 crore இன்கம் 1 crore பென்ஷன் எடுத்து போகலாம் நண்பர்களே. ஆனால் ஒரு 100 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 2 crore இன்கம் 1 crore பென்ஷன் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை வர இன்னொரு விஷயம் சொன்னேன், ஷார்ட்டில் வேகமாக ஆகிற இன்கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பெனி 3 பேக்கேஜ் அறிவிக்கப்படுத்திருக்காங்க. முதல் பேக்கேஜ் நம்மகிட்ட அபயம் ஸ்மார்ட் கார்டு இருக்குது எஸ் பேங்க் மூலம். இதை நீங்கள் 2,360 வாங்கினாலும் 200 PV கிடைக்கும், கூடிய 5,000 போனஸ் வர கிடைக்கும் நண்பர்களே. 13 லெவல் ஜென்ரேஷனுக்கு வர கிடைக்கும். இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான கோம்போ பேக் இருக்குது, ஒரு 10 பேக்கேஜ் இருக்குது. இதை நீங்கள் 3,999 ரூபா, நீங்கள் இதில் 3,800 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு 5,000 போனஸ் வரை ஏறிடும். இந்த பொருள் முழுக்க ஃப்ரீ ஆகிடுது. இதை வர உங்களுக்கு 200 PV வர வந்துடும் நண்பர்களே. இல்லைன்னா ஹெல்த் ப்ரொடக்ட் இருக்குது. இது 4,500 MRP 3,500 கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விதமான நோய்க்கான இப்போ இருக்குது, பெண்களுக்கான பியூட்டி கேரும் இருக்குது. ஸோ எதுனாலும் நீங்கள் வாங்கலாம் நண்பர்களே. அப்படி வாங்கும்போது 13 லெவல் ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறாங்க. 12ல் டேரெக்டாக நீங்கள் யாருக்காவது இந்த கிட்டை வாங்கி கொடுக்குறீங்க அல்லது கார்டை வாங்குறீங்கன்னா 200 ரூபா கிடைக்கிது. அதுக்கடுத்து 130, 100, 90 இந்த மாதிரி கிடைக்கும்.
இன்கம்மை பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்ப்போம். நீங்கள் ஒரு 3 பேரை மட்டும் டூப்ளிகேட் பண்ணி ஒரு முறை வாங்க வச்சாலே 3 × 200 600 கிடச்சி நண்பர்களே. ஒரு பேக்கேஜ் வாங்கும்போது அந்த 3 பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவருக்கு 600 வரும், உங்களுக்கு 1170 வருது. இந்த மாதிரி 3வது லெவல் வரும்போது 2700. இப்போ இந்த 3 பேருக்கும் கிடைக்கும். இப்படி 3 9 20 89 7290 240 14010 729 43740 வரைக்கும் இன்கம் போய்கிட்டே இருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரி 6வது லெவலில் நீங்கள் பார்த்து 7வது லெவலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1,81,00,000 வந்துடும். டீட்டெயிலாக பார்த்துங்க. 8வதுல 5 லட்சம் வந்துடுது. 9வது லெவலில் வரும்போது 3 பேர் தான் 14 லட்சம். இப்படி பார்க்கும்போது 12வது லெவலில் போச்சுன்னா 3,98,75,000 வரைக்கும் கூட உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களே. ஒவ்வொருத்தரும் 3 முறை ஒரு மாதத்தில் அறிமுகப்படுத்தினாலும் 12 மாதத்தில் வந்துடும். ஒருவேளை 2 மாதத்தில் 3 பேர் அறிமுகப்படுத்தினாலும் கூட நீங்கள் 2 வருஷத்தில் கூட நீங்கள் 2 crore இன்கம் 1 crore பென்ஷன் எடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இது உங்கள் கையில் இருக்குது. இதை டேர்ம் அண்ட் கண்டிஷன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இங்கே யார் வர்றாங்களோ முதல்ல அவங்க தான் நண்பர்களே முதல்ல இன்கம் ஆகிட்டு பென்ஷன் போவாங்க. யாராக இருந்தாலும் அடுத்த இடத்துல கம்பெனி தான் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் கொடுக்குறாங்க. ரெகுலர் ஷாப்பிங் கண்டிப்பாக அவசியம். எவரி மெம்பரும் அடுத்த இடத்துல வருவாங்க. இங்கே சீனியாரிட்டி எல்லாமே நீங்கள் ஷாப்பிங் ரிட்டையர்மெண்ட் நிருபர் இருக்குது. பென்ஷன் ஃபண்ட் எந்த காரணத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. யாராவது தொடர்ந்து 3 மாதம் இந்த பொருள் இங்கே வாங்கலைன்னா உங்கள் ஐடி அங்கேயே ஹோல்டு பண்ணிடுற நண்பர்களே. ஸோ உங்களுக்கு கீழே இருக்கும் மேலே போயிடுவாங்க. இதை தவிர கிராஜுவேட்டின்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 66 மாதம் நீங்கள் வாங்கும்போது 50% கொடுத்துறாங்க. இன்கேஸ் ஏதாவது டெத் அந்த மாதிரி ஒன்று ஆனதுனாலும் கூட அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக நாமினி பேரை எடுத்துக்கிடுவாங்க. அவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் அல்லது விட்டுடாலும் கூட என்ன இருக்கோ அதில் ஒரு பென்ஷன் கொடுத்துருவாங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே. இதை வர டிவி பிடிச்சிருந்தால் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் தவறாக ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே நான் தங்கப்பாண்டி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். இதை வர ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கும் கால் பண்ண நண்பர்களே. தேங்க்யூ, நன்றி.